after a very long time இந்த வீடியோ நம்மளுடைய மிராக்கிள் ஆர்கானிக்ஸுடைய கஸ்டமர்ஸ் அண்ட் மிராக்கிள் ஆர்கானிக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கான வீடியோ தான் இது. ஸோ என்னடா ஸ்டோரியில் வந்து 166 166 அப்படின்னு போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஸோ 166 அப்படின்றது வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஹேர் டை மிராக்கிள் கரும்போலா ஹேர் டை வந்து லான்ச் பண்ணுற டேட் தான் அது. நம்மளுடைய மிராக்கிள் கரும்போலா ஹேர் டையை நம்ம அஃபிஷியலி லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் லான்ச்க்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து மேக்கிங் வீடியோ போடும்போதே 2 கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஆயில் லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரீ லான்ச்சாக வந்து ஃபேமிலிக்குள்ளே தான் நான் கொடுத்துட்ருந்தேன். பட் இப்போ வந்து ப்ரீ லான்ச்சாகவே நிறைய நியூ கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஹெசிடேட். ஸோ ஸ்டிக்கரிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி கேட்ட கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம் பேக்கெட்ஸை. இன்னைக்கு பட் 16/6 நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அஃபிஷியலாக ஹேர் டையை லான்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நமக்கு இன்னும் 6 days இருக்குது இல்லையா? ஸோ இந்த 6 days-உமே நம்ம ஹேர் டையில் இருக்கிற 6 ingredients உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி டே 1 நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கரும்போலா. ஸோ பேரே வந்து மிராக்கிள் கரும்போலா ஹேர் டை அப்படின்றதுனால நம்ம ஹேர் டையோட கீ இன்க்ரீடியண்ட்டே கரும்போலா தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், மார்க்கெட்டில் நிறைய ஹேர் டைஸ் வருது, ஏன் நாங்கள் வந்து மிராக்கிள் கரும்போலா ஹேர் டை யூஸ் பண்ணணும் உங்கள் எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். ஸோ அதுக்கான விளக்கமும் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன். நம்ம கமர்ஷியலாக வாங்குகிற ஹேர் டைஸ் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இந்த 2 கெமிக்கல்ஸுமே ரொம்ப ஹார்ம்ஃபுல். என்ன தான் வந்து அது வந்து மினிமல் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணாலும் சேஃப் அப்படின்னு சொன்னாலுமே இந்த 2 ப்ராடக்ட் இந்த 2 இன்க்ரீடியண்ட் இருக்கிற ஹேர் டைஸ் யூஸ் பண்ணுறதுனால இது ரெண்டுமே வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட் அப்படின்றது நிரூபணமாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேர் டைஸை யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்குது. இது வந்து ஒரு எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஹார்மோன் லெவலில் இம்பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டைஸால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்ட், ஒரு நியூ மதர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட ஹேர் டைஸை வந்து டாக்டர்ஸே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய ஒயிட் ஹேர்ஸ், என்னுடைய க்ரே ஹேர்ஸை நான் வந்து ஹைட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்கானிக் ஹேர் டைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் அதனால தான் வீட்டிலே வந்து ஆம்லா, ஹென்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்களே ஒரு ரேஷியோவில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க கரெக்டாக. ஆனால் அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து பிளாக்காக மாறாமல் நிறைய நேரம் வந்து ப்ரௌனாக மாறும். நிறைய பேருக்கு இருக்கிற இஷ்யூ அதுதான். நீங்கள் வீட்டிலே வந்து சரி இந்த கெமிக்கல் ஹேர் டைஸ் நம்ம யூஸ் பண்ண வேணாம், நேச்சுரலாக நம்ம வந்து வீட்டிலே வந்து இந்த ஹென்னா, பிரிங்ராஜ் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் அதோடைய ரேஷியோஸ் தப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான முறையில் வந்து உங்களோட ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நாங்கள் உங்களுக்கு ஈஸியான ஒரு பேக்கில் எடுத்து நீங்கள் தண்ணியில் கலந்து அப்ளை பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் ஈஸியான ஆர்கானிக் ஹேர் டையை தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே இதோடைய பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் தான் என்னுடைய ப்ரொஃபைலில் இருக்குது. இது வரைக்கும் செக் பண்ணாதவங்க மறக்காமல் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் மந்த் May 16 நான் வந்து டை அப்ளை பண்ணி காமிச்சேன் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகுது. அவங்க வீக்லி 2 ஹேர் வாஷ் பண்ணுற பர்சன் இருந்தாலுமே அவங்களுடைய ஹேரில் இருந்த அந்த க்ரே ஹேர் வந்து மறுபடியும் வந்து வரல. லைக் அங்கங்கே வந்திருக்கே ஒழிய ஃபுல்லாகவே மாறல. ஸோ கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவே இருக்குது நம்ம ஹேர் டை அப்படின்றது இதிலே வந்து கிளியராக ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோவுமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் வித் டேட். நான் வந்து எந்த டைமில் அந்த வீடியோ எடுத்தேன் அண்ட் எந்த டைம் இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ எல்லாத்தையும் நான் வந்து டைம் லைனோட உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஹேர் டையில் இருக்கிறது ஹைலி பிக்மெண்டட். பட் இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எந்த ஒரு ஸ்மெல்லிங்கும், எஸ்பெஷலி டைஸில் இருக்க ஸ்மெல்னால கூட நிறைய பேருக்கு ஹெட்ஏக்ஸ் வரும் அண்ட் நிறைய பேருக்கு இச்சிங், ஸ்கேல்பில் இரிட்டேஷன் இதெல்லாம் வரும். ஆனால் நம்ம ஹேர் டை மிராக்கிள் கரும்போலா ஹேர் டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்னென்னா கரும்போலா. ஸோ கரும்போலா வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஆயுர்வேதிக் நேச்சுரலாக வந்து நம்ம ஹேரை வந்து டார்க்கன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது
வெறும் நம்ம ஹேரை வந்து டார்க் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஹேரை வந்து பிளாக்காக மாற்றுறதுக்கு மட்டும் கிடையாது. நம்மளுடைய ஹேரோட ஷாஃப்ட், அந்த ஹேரோடைய ரூட்ஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். எஸ்பெஷலி இதில் நம்ம இன்னொரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஜென்ரலாகவே ஹேர் டேஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும் அண்ட் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஃப்ரிஸியாக இருக்கும். ஆனால் நம்ம ஹேர் டே நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள், நம்ம ஆயிலாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஷாம்புவாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம ஹேரை வந்து அப்படியே சில்கியாக மாற்றும். எனக்கு என்னென்னா நம்ம ஹேர் டேலையும் அந்த சில்கினஸ் கொண்டு வரணும். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேரை விட எனக்கு வந்து பர்சனலாக என் ஹேர் வந்து சில்கி அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக யாருக்கு தான் வந்து மேனேஜபிளான ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேர் வேணான்னு சொல்ல போகிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. ஸோ அதனால் ஹேர் டை கஸ்டமர்ஸ்க்குமே வந்து எப்போ பாரு ஹேர் டை போட்டாலே ஹேர் வந்து ரஃப்பாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சில்கியாக இருக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம சொல்ல முடியாது, நான் அதையும் இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் ரிவீல் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நம்ம ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வெறும் உங்கள் வெள்ளையாக இருக்கிற முடி கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேருடைய க்ரோத்தையும் இது வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக ஹேர் டைஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் தான் ஆகும். பட் நம்ம மிராக்கிள் கரும்புலா ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் சூப்பராக பூஸ்ட் ஆக போகுது. அண்ட் இதோடு சேர்த்து நீங்கள் நம்ம மிராக்கிள் ரீக்ரோத் ஹேர் ஆயில் அண்ட் மிராக்கிள் ரீக்ரோத் ஷாம்புவும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுடைய அந்த மிராக்கிள் ஹேர் கேர் ரொட்டீன்னால உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஹேரை இந்த 2025 நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் ரிவீல் பண்ணியிருக்கிறது கரும்புலா. இது ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் அண்ட் இந்த இன்க்ரீடியன்ட் தான் நம்ம மிராக்கிள் கரும்புலா ஹேர் டையோடைய கிங் இன்க்ரீடியன்ட். ஸோ